கிறிஸ்துவுக்குள் பிரியமானவங்களே, எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பா நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 நாளாகமம் 4:18 ஒரு பக்தன் வேண்டிக் கொண்ட ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாபேஸ் என்ற பக்தன் ஆண்டவரிடத்தில் எப்படியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும், என்னுடைய கரம் உம்முடைய கரத்தோடு இணைந்திருக்கட்டும், உம்முடைய மகிமுள்ள ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பும் என்று தன் மனதில் தோன்றியவைகளை சொல்லி அவரிடத்தில் ஜெபிக்கிறார். நாம் இது எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை, நான் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறதான வார்த்தை என்று இந்த வார்த்தைகளை நமக்குரியதாக்கி கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். இதோ உங்களுடைய பெயர் ஒவ்வொருவரையும் பெயரையும் சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும், முதக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களை எல்லையை அவர் பெரிதாக்குவார். ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாதபடி, ஒரு வேதனையும் உங்களை அணுகாதபடி அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை பிடித்து நடத்தும். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? யார் என்னை தேற்றுவார்? யார் என் துக்கத்தை மாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? மனிதனால் இது கூடாது. உங்களை உருவாக்கின கர்த்தராலே தானே இது ஆகும் என்று விசுவாசிங்க. ஏசப்பா தான் இந்த துக்கத்தை தீர்த்திடுவார். ஏசப்பா தான் உங்களை தீங்கிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். எந்த துக்கமும், எந்த வேதனையும், சோதனையும், வியாக்குலமோ, சஞ்சலமோ, போராட்டமோ, அவமானமோ, நிந்தனையோ உங்களை துக்கப்படுத்தாதபடி அவைகள் எல்லாவற்றிலேயும் இருந்து விலக்கி உங்களை காத்தருளுவார். மகிமையாய் உங்களை வழிநடத்துவார். அவரை மாத்திரம் நம்பியிருங்கள். அவரிடத்திலே உங்களை துக்கத்தை வெளிப்படுத்துங்க, உங்கள் வேதனையை சொல்லுங்க. அவரிடத்திலே சொல்லும் வார்த்தை ஒன்றும் வீணாகாது என்பதில் மனதில் வைத்து கொள்ளுங்க. ஏசப்பா, உம்மிடத்திலே நான் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, என் கணவனை நல்வழிப்படுத்தி, எங்கள் கையின் பிரயாசத்தை, எங்களுடைய கையின் செயல்பாடுகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. யாபேசனுடைய வேண்டுகோளை கர்த்தர் கேட்டருளினார் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அப்படியா உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் வேண்டுகோளையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அருள் புரிவார். கிறிஸ்துவனுடைய மகிமை உங்களோடு கூட நிலைத்திருக்க அவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்த உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். நம் அனைவருடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.